previously நடைபெற்ற சமீபத்தில் நடைபெற்ற இந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு இந்த வழக்கானது விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த ஒரு முடிவானது தேசிய தேர்வு முகமையால் எடுக்கப்பட்டிருப்பதாக வழக்கு வாதத்தின் போது தேசிய தேர்வு முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களை பார்த்தோம் என்றால் 1663 மாணவர்களுக்கு அந்த மறு தேர்வு கருணை மதிப்பெண் பெற்றதாக கூறப்படும். அவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த தேர்வில் பங்கேற்க விரும்பாத மாணவர்களுக்கு இந்த கருணை மதிப்பெண் இல்லாமல் அவர்களுடைய ஒரிஜினல் மதிப்பெண்கள் அடிப்படையில இறுதி அந்த மதிப்பெண் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பொறுத்தவரை தற்போது நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என கவுன்சிலிங் தடுக்க முடியாது என ஏற்கனவே அவர்கள் கடந்த வழக்கு விசாரணையின் போது கூறியிருந்தார்கள். அதே போல அந்த கலந்தாய்வு தடை விதிக்க முடியாது, தொடர்ந்து கலந்தாய்வு நடத்தலாம் என்ற ஒரு அனுமதி உச்சநீதிமன்றம் உறுதி செய்த நிலையில இன்றைய தினம் மீண்டும் அதனை உறுதி செய்திருக்கின்றார்கள்.